மகரிஷி அவர்களின் கவிதைகளில் உலக சமாதானம் அப்படிங்கிற தலைப்புல சில கவிதைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று பயனுள்ள கல்வி. யாருக்கு இந்த கல்வி கொடுக்கணும்? குழந்தைகளுக்கு இந்த கல்வியை கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்றார். ஏன் குழந்தைகளுக்கு இந்த கல்வியை கொடுக்கணும்? அந்த கல்வியின் முறையை மாற்ற வேண்டும்னு சொல்றார் அப்படின்னா, குழந்தைகளை கொண்டு உலகை சீர்திருத்த கொடுமையின்றி கருத்து செயல் இரண்டும் வாழ்வில் இழைத்து உயரும் படிப்படியாய் உலகம் உய்யும். இது உலக சமுதாய சங்க நோக்கம் அப்படின்ட்டு சொல்றாரு. குழந்தைங்க தான் பின்னாடி தலைவர்களா வரப்போறாங்க, பின்னாடி வர சந்ததிகள். அப்போ அவங்க கிட்ட ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தா பின்னாடி உலகம் நல்லா இருக்கும், உலக அமைதிக்கு இதுவே வழிவகுக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. பயனுள்ள கல்வி இதுல என்னென்ன கொடுக்கறாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கவிதையை நம்ம கேட்டிருக்கோம். ஒரு சினிமால வந்திருக்கு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்படின்ட்டு சொல்றார். புலமை பித்தன் அப்படிங்கிறவர் 1976 இந்த கவிதையை எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் பாருங்க, தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள், நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள். எவ்வளவு அழகான ஒரு கவிதை பாருங்க. அதனாலதான் பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டாம். 50 வயதுக்கு மேல இருக்கிற அறிஞர்கள், வயது முதிர்ந்தோர்கள், அனுபவம் மிக்கவர்கள் குழந்தைகளை வளர்க்கணும். எவ்வளவு அழகான வார்த்தை. தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள், நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள். அப்புறம் சொல்றார், ஆறு கரையில் அடங்கி நடந்திடில் காடு வளம் பெறலாம், தினம் நல்ல நெறி கண்டு பிள்ளை வளர்ந்திடில் நாடு நலம் பெறலாம் அப்படின்னு அடுத்த இதுல கொடுக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை, நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவள் பேர் சொல்லி வாழ்வதில்லை. என்ன கருத்து பாருங்க. இத 1976 ஒரு சினிமால எழுதியிருக்காங்க. ஆனா மகரிஷி குழந்தைகளுக்கு கல்வி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத 1955 இந்த கவிதைகள் எல்லாம் எழுதியிருக்கார். அப்போ என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை பாருங்க. அப்பவே என்ன எழுதியிருக்கார்? 1955 நம்ம பார்த்தோம் போன வாரம். அவரு 30 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை பாசம் எப்படி இருந்ததோ 1955 எழுதும்போது இப்ப இல்ல. இதுக்கப்புறம் இன்னும் குறையும். அதனால இந்த மாதிரி குழந்தைகளை பெரியவங்க வளர்க்கணும். அதுவும் எப்படி? குருகுலத்துல அந்த குழந்தைகளை அங்கங்க குருகுலங்களை ஏற்படுத்தி குழந்தைகளை வயதானவங்க, அறிவில் தெளிந்தோர்கள் அவங்க வளர்க்கணும். அப்புறம் என்னென்ன கொடுக்கணும்? பருவம் அதற்கேற்ற ஊண், உடை, எண்ணத்தின் பயிற்சி, தொழில், திறமை, நல்லொழுக்கம் யாவும் தருவதற்கும், சுகாதாரமுடன் விஞ்ஞான தத்துவங்கள் அறிந்தோருக்கும் பொறுப்புணர்த்தி, இருபாலரும் 10 வயதில் தாண்டிடில் ஆண் பெண் என்றிரண்டாய் செய்வோம் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ என்னென்ன கல்வி சொல்றாருன்னா, எழுத்து கல்வி, மொழி கல்வி, அதுக்கப்புறம் இயற்கை பற்றின கல்வி, அப்புறம் ஒழுக்க பழக்க வழக்கங்கள். இயற்கை பற்றின தத்துவ விளக்கங்கள், ஒழுக்க பழக்க வழக்கங்கள், இந்த 4 விதமான கல்வியும் இருக்கணும். இது குழந்தைகளுக்கு ஆரம்பத்துல இருந்தே கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, கல்வி கொடுக்கறதோட அவர் எப்படிப்பட்ட உடை இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த கல்வி முறையும் எப்படி இருக்கணுங்கிறதையும் சொல்றாரு. 5 வயது வரைக்கும்
அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃப்ராக் எல்லாம் போட்டுக்கலாம். பெண்கள் ஃப்ராக் போட்டுக்கலாம். ஆண்கள் அதுக்கு ஏத்த மாரி, ஆண் குழந்தைங்களுக்கு. 10 வயசுக்கு பாவாடை போட்டுக்கணுங்கிறார் பெண்கள். ஆண்களுக்கு அதே மாரி உடை. அதுக்கு மேல அவங்க தாவணி போட்டுக்கலாம். அப்புறம் புடவை கட்டிக்கலாம் அப்படின்னு உடைக்கு முக்கியத்துவம் குடுக்குறார். அதே மாரி தான் ஆண் குழந்தைகளுக்கும். ஃபுல் பேண்ட் அதுக்கப்புறம் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு உடை. இப்ப நம்ம காலத்துல எங்க காலத்துல பார்த்தோம்னா, எங்களுக்கு யூனிஃபார்ம் வந்து ஃபுல்லா பாவாடை போட்டுக்கணும். அப்புறம் 9த்லேருந்து தாவணி போட்டுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. அதே வந்து கான்வென்ட் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா, முட்டிக்கு கீழ் வரைக்கும் அந்த ஃப்ராக் இருக்கும். யூனிஃபார்மா தான். இப்போ நாங்க வாழ்ந்த காலத்துல அந்த பாவாடை கொஞ்சம் தூக்கிச்சுன்னா கூட கொஞ்சம் கூச்சம் வரும். அதே இந்த முட்டி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு அந்த கால் ஏற்கனவே அந்த மாரி தெரிஞ்சு பழக்கம் ஆனதுனால, அது வரைக்கும் கூச்சம் இருக்காது. அதனால தான் அதுக்கப்புறம் இப்ப வந்து ஸ்விம்மிங் போறது, கிளாஸ் அதெல்லாம் போறதுனால, அந்த மாரி உடை உடுத்திக்கிறதுனால அந்த கூச்சம்ங்கிறது ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இப்ப எப்படி கல்வி இருக்கு? ஆண், பெண் 2 பேர் சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா மகரிஷி என்ன சொல்றாருன்னா, 10 வயது தாண்டிடில் ஆண், பெண் என்று 2ஆய் செய்வோம்ங்கிறார். 10 வயசுக்கு அப்புறம் ஆண் குழந்தைங்க, பெண் குழந்தைங்க தனித்தனியா படிக்கணும் அப்படின்ட்டு சொல்றார். இப்போ இத நெறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. தனித்தனியா பிரிச்சா தான் இந்த மாரிலாம் எண்ணங்கள்லாம் வரும் அப்படின்னுட்டு சொல்றாங்க. அதனால சேர்ந்து படிக்கும்பொழுது ஒண்ணும் இருக்காதுன்னா, இது இன்னும் மோசமா தான் போயிட்டுருக்கு. இப்ப நம்ம பார்க்குறோம். எவ்வளவு ஏமாற்று நடக்கிறது, பாலியல் ரீதியாக எத்தனை பிரச்சனைகள் நடக்குது. அப்புறம் எங்க காலத்துல வந்து பெண் ஸ்கூல்னாக்கா, கேர்ல்ஸ் ஸ்கூல்னா கேர்ல்ஸ் டீச்சர் தான் இருப்பாங்க. பிடி டீச்சர் வேணா ஆணா இருக்கவா. அதே மாரி ஆண் குழந்தைங்கன்னு இருந்தா அந்த பள்ளிக்கூடத்துல லேடீஸ் டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாரி டீச்சர்ஸ் கூட அப்படி இருந்ததுனால, இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வரல. ஆனா இப்போ எஜுகேஷனா இருக்கிறதுனால எல்லா விதமான ஆண், பெண் டீச்சர்ஸ் இருக்கிறதுனால பிரச்சனைகள் நெறைய தான் ஆயிட்டு இருக்கு. இப்ப 1955லயே மகரிஷி இத யோசிச்சு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சாப்பாடு அதுக்கு ஏத்த மாரி இருக்கணும். உடை, அதுக்கப்புறம் எண்ணத்தின் பயிற்சி, தொழில் திறமை. அப்படி பார்க்கும்பொழுது தான் எழுத்துக் கல்வி, மொழிக் கல்வி, அதுக்கப்புறம் இயற்கை பத்தின விளக்கங்கள், தத்துவ விளக்கங்கள், ஒழுக்க பழக்கவழக்கங்கள் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுங்கிறார். அப்ப இந்த மாதிரி ஒரு கல்வி இருந்தா தான் எல்லாத்துக்கும் தயாரா இருப்பாங்க அந்த குழந்தைங்க. இல்லைன்னா பிரச்சனைகள் தான் வரும். ஒழுக்க பழக்க வழக்கங்கள்னு வரும்பொழுது, ஒருத்தர ஒருத்தர் மதிக்கிறது, பெரியவங்க சொல்றத கேட்கறது, எல்லாரோடையும் ஒத்து வாழறது, பணக்காரர், ஏழைங்கிற அந்த வித்தியாசம் இருக்காது. அப்புறம் ஜாதி, மதம் இதெல்லாம் தாண்டி அந்த குருகுலம்ங்கிறதுல அந்த மாரி ஒரு கல்வி இருந்தா எவ்வளோ அழகா இருக்கும். முன்றைய காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. ஆனா, அதெல்லாம் மாறி போய் ஆங்கிலேயர்கள் வந்து அதெல்லாம் மாற்றி அமைத்து, அவங்க கல்வி தான் உயர்ந்ததுன்னு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி, நமக்கு ஒரு மாயையை ஏற்படுத்தி, இந்த கல்வி தான் உசந்ததுன்னு இப்படி போயிட்டு இருக்கு. பழையபடி மறுபடியும் இந்த குருகுலம்ங்கிறதெல்லாம் வந்ததுன்னா, எவ்வளவு நல்லா இருக்கும். எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காரு மகரிஷி. ஊன் உடை, எண்ணத்தின் பயிற்சி, தொழில் திறமை, நல்லொழுக்கம் யாவும் தருவதற்கும், சுகாதாரமுடன் விஞ்ஞான தத்துவங்கள். அப்ப அங்க வந்து கிளென்லினஸ் சுகாதாரம். எப்படி நோய் இல்லாம ஒரு சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்கணும்? அப்படின்னு எல்லா விதமான கல்விகளையும் குடுக்க வேண்டும். அப்படின்னு சொல்றார். அதுலதான் பயனுள்ள கல்வியில அவர் சொல்றார். விவசாயம், துணி நெய்தல், வீடு கட்டல், விஞ்ஞான இயந்திர நுட்பம், சமையல் செய்தல் தவறாமல் அனைவருக்கும் கட்டாயமாக தக்க வயது 20க்குள் கற்க. மேலும் எவரவர்க்கு எக்கலையில் திறமை, ஆர்வம் இயற்கையாய் அமைந்துள்ளதோ அதையும் கண்டு நவ உலக வாழ்க்கையினை இனியதாக்க நாம் வகுக்கும் கல்வி முறை அமைய வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ அடிப்படையா கூட்டு குடும்பத்துல இருக்கோமோ, தனி குடும்பமா இருக்கோமோ,
எல்லாருக்கும் அடிப்படையா இந்த விதமான கல்வி குடுக்கணும். எழுத்துக் கல்வி, மொழிக் கல்வி, இயற்கை தத்துவ விளக்கங்கள், ஒழுக்க பழக்க வழக்கங்கள். அதுல இந்த மாரி அடிப்படையா இருக்கிற கல்வியும் வேணும். என்ன விவசாயம். அது அந்த அருமை. விவசாயம்னா நிலத்துல எப்படி அந்த விவசாயிகள் உழுது, அந்த மாரி பண்றாங்க. ஏன்னா நிலத்தோட, அந்த விதையோட அவங்க அவ்வளவு ஒன்றி பேசுறாங்க. நம்ம வீட்ல ஒரு செடிய வளர்க்குறோம்னா, எல்லாருக்குமே தெரியும் WhatsAppல எத்தன வருது. இந்த செடிக்கு எப்படிப்பட்ட உணர்வு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உணர்ச்சி நிலைலாம் இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தான் விவசாயிகள், அவங்க அந்த நிலத்துல, அந்த மண்ணுல என்னென்ன செய்யணுமோ செய்யும்பொழுது அதோட ஒன்றி செய்றாங்க. சாதாரணமா ஏதோ விதை விதைச்சோம், நிலத்த உழுதோம்னு இல்ல. அதுக்கு நேர காலம் பார்த்து, கடவுள வேண்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் அதுல அவங்க பயன் பெறுவது விவசாயம். அப்புறம் இயற்கை சீற்றங்கள் இல்லாம இருக்கணும். அதெல்லாம் அஃபெக்ட் ஆகாம இருக்கணும், அழியாம இருக்கணும், அழுகாம இருக்கணும். அதெல்லாம் வேண்டிக்கிட்டு தான் அவங்க செய்றாங்க. அப்போ விவசாயம் அந்த மாரி செய்யறதுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. ஆனா அவங்களுக்கு மதிப்பே கிடையாது. அவங்க இன்னும் ஏழ்மை நிலையில தான் இருக்காங்க. அப்ப அந்த பத்தின விளக்கம், அத எப்படி செய்யணும்னு நம்பளே செய்யும்பொழுது, அதனுடைய அருமை தெரியும். அப்ப அவங்களுக்கு மதிப்பு குடுக்கும். அதனால தான் விவசாயம் வேணுங்கிறது. அதுக்கப்புறம் துணி நெய்தல், நெசவு தொழில். மகரிஷி அதுல இருந்திருக்கார். அத பத்தின விளக்கங்கள், உண்மை, அதனால எப்படி பயன்படுறோம் அப்படிங்கிற விளக்கங்களும் அவருக்கு நல்லா தெரியும். அந்த அனுபவத்துல தான் நெசவு தொழிலும் தெரிஞ்சிருக்கணுங்கிறார். காந்தி சொன்னார். நம்மளே ராட்டை, அதுல நூல் இது பண்ணி நெய்யணும் அப்படின்லாம் சொன்னார். ஆனா மகரிஷி இங்க அதே சொல்றார். துணி நெய்தல் தெரியணும். அப்பதான் அந்த உடைக்கு மதிப்பு குடுப்போம். நம்மளே பைசா செலவழிச்சு வாங்கும்போது அதுக்கு ரொம்ப மதிப்பு குடுக்குறோம். இத யாராவது சும்மா குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எந்த மூலையில இருந்தா கூட தெரியாது. இப்போ நம்பளே நெய்தோம்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ப பைசா குடுத்து வாங்கினாலும் சரி, இன்னொருத்தர் நமக்கு அத கிஃப்ட்டா குடுத்தாலும் சரி, அதை எப்படி மதிக்க வேண்டும்? அப்புறம் அந்த தொழில் செய்றவங்களுக்கு எப்படி மதிப்பு குடுக்கணும்? அப்படின்னு எல்லாத்தையும் ஈக்குவலா பாக்குற அந்த தன்மை வரும். அதனால தான் இத அடிப்படையா எல்லாரும் கத்துக்கணுங்கிறாங்க. வீடு கட்டல். கூலி வேலை செய்றவங்களுக்கெல்லாம் எங்க மதிப்பு இருக்கா? யாரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுக்கிட்டு யாரு ஓனரோ அவருக்கு தான் மதிப்பு. சுவாமிஜி சொல்வார். தியாகிகள்ல யாருங்கிறதுல உழைப்பாளிகள சொல்வார். ஒண்ணு இந்த தாவரங்கள், இன்னொன்னு உழைப்பாளிகள். அதுக்கப்புறம் பெண்கள்னு சொல்வார். இப்ப இந்த உழைப்பாளிகள் எத்தன வீடு கஷ்டப்பட்டு கட்டுறாங்க. நம்ம சில சமயம் நெறைய பார்த்துருக்கோம். ஆனா அவங்களுக்கெல்லாம் கூலி மதிப்பே கிடையாது. ஏதோ ஒரே ரூம்ல எல்லாரும் இருந்துகிட்டு, அப்புறம் அவங்களுக்கு அதுல நான் வேலை செய்யற பெண்களுக்கு என்ன மாரி பிரச்சனைகள் இருக்கு? உடம்பு வந்தா கூட தினக்கூலினாக்கா, உடம்பு சரியில்லைன்னா கூட செஞ்சாகணும். குழந்தைங்கள எப்படி பார்த்துக்கிறாங்க? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. அதே நம்ப வீடு கட்டினோம்னா அதோட அருமை தெரியும். எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு சாவிய கொண்டு குடுத்து, "இந்தாங்க நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு" போறோம். உள்ள பைசா குடுத்த அந்த ஒரு கர்வத்தோட உள்ள போய் இருக்கோம். ஆஹா! 3,00,00,000 வீட நான் வாங்கிட்டேன். அப்படின்ட்டு அந்த ஒரு கர்வத்துல உள்ள போறோம். ஆனா இத கட்டினவங்களோட மதிப்பே கிடையாது. அதனால தான் வீடு கட்டல் அது தெரிஞ்சிருக்கணுங்கிறாரு. அப்புறம் விஞ்ஞான, இயந்திர நுட்பம். அந்த கருவிகளை இயக்க வேண்டும். இந்த கருவிகளை இயக்கும்போது நம்மளுடைய அறிவு வளர்ச்சியும் இருக்கும். இதெல்லாம் செய்யும்பொழுது அறிவு வளருது ஒவ்வொரு துறையிலயும். அப்புறம் அதை நம்ம ஒரு கவனத்தோட இயக்கும்பொழுது அதனுடைய நுட்பத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னும் அதுல தேர்ச்சி பெற்று இன்னும் உயர்ந்த நிலைக்கு அத இன்னும் என்ன சொல்றது? அத அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா, அது நல்ல பர்ப்பஸுக்காக. அத்தன சமுதாயத்துக்கு அந்த மாரி எப்படி உதவி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு. இது ஏன் வருது? ஒண்ணும் இல்ல. நான் இப்ப பல் ட்ரீட்மென்ட்க்கு போறேன். முதல்ல இந்த பல்ல எக்ஸ்ரே எடுக்கணும்னா, அந்த டாக்டர் கிட்ட அந்த தாடைய வச்சு
அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ரே எடுக்கிறது பெருசா இருக்கும். உள்ள தாடைய வைக்கணும், நகையெல்லாம் போட்டுக்க முடியாது. அந்த இடத்துல இருக்கிற காது, தோடு இதெல்லாம் எடுத்துடுங்கம்பாங்க. இப்போ நான் போனேன்னா, ஒரு ஃபிலிம் மாரி உள்ள ஒண்ணு வைக்கிறார். ஒரு கன்னு மாரி இருக்கு. அத அப்படியே லைட் பாஸ் பண்றார். கம்ப்யூட்டரோட கனெக்டட். எக்ஸ்ரே எடுத்து விடுது. அப்போ இந்த விஞ்ஞான கருவியில கூட, இயந்திரங்கள்ல கூட அத இன்னும் எப்படி மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த அறிவு திறனை உபயோகப்படுத்தி, அந்த இயந்திரத்தின் தன்மையை மாத்திட்டு வராங்க. மேம்படுத்திட்டு வராங்க. அப்போ விஞ்ஞான இயந்திர நுட்பம் அத பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் சமையல் கலை. இதுதான் நம்ம குடும்பத்திலேயே பார்க்குறோம். நல்லா இருந்தா அத பத்தி பிரைஸ் பண்றதில்ல. நல்லா இல்லைன்னா அந்த குத்தம் வந்துடும். இது ஆண்களும் சரி, பெண்களும் சரி. ஆண்கள் அதிகமா சொல்றாங்க. பெண்களும் சரி. இதுல மாமியார், மா ம மருமக அப்படிலாம் இருந்துச்சுன்னா, இல்ல வேற மாதிரிலாம் இருந்துச்சுன்னாக்கா, சூழ்நிலை இருந்துச்சுன்னா, இல்ல வெளியில போய் சாப்பிடுறோம் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா, கம்பேர் பண்ணி நம்ம விமர்சனங்கள்லாம் நெறைய செய்றோம். அதே நம்பளே இந்த சமையல் கலைய கத்துக்கிட்டோம்னா, அதுல இருக்கிற கஷ்டங்கள் தெரியும். அப்புறம் அந்த மாரி ஒரு சமையல் செய்து நெறைய பேர் சாப்பிடுறாங்கன்னா, அதனுடைய மகிழ்ச்சியும் நம்ம உணர முடியும். அதனால தான் இந்த அடிப்படையா இந்த 5 விதமான இந்த கல்வியை குழந்தைகள் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்றேன். எவ்வளவு ஆழ்ந்து சிந்தனை செய்து குடுத்திருக்காரு பாருங்க. தவறாமல் அனைவருக்கும் கட்டாயமாக தக்க வயது 20ற்குள் கற்க வேண்டும். ஏன் 20க்குள்ள கற்கணும்? இத இப்ப 20க்குள்ள கத்துக்கிட்டாங்கன்னா, சில பேர் அப்படியே வேலைக்கும் போகலாம். சில பேர் இதுல இன்னும் ஆராய்ச்சிலாம் செய்யணும், இன்னும் மேல் படிப்பு படிக்கணும்னாக்கா, 20 வயதுக்குள்ள இந்த கலையெல்லாம் கத்து குடுத்துட்டோம்னாக்கா, அதுக்கப்புறம் அவங்க அதுல ஸ்பெஷலைஸ் பண்ணவும் முடியும். அப்படிங்கிறதுனால 20 வயதுக்குள்ள இத கத்துக் குடுக்கணும். மேலும் எவரவருக்கு எக்கலையில் திறமை, ஆர்வம் இயற்கையாய் அமைந்துள்ளதோ, அதையும் கண்டு நவ உலக வாழ்க்கையினை இனியதாக்க நாம் வகுக்கும் கல்வி முறை அமைய வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ இந்த ஸ்கில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு திறமை. அது தெரியணும். அது தெரிஞ்சு 20 வயசுக்குள்ள இதுல இருக்கிற அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. வேலையில்லா திண்டாட்டமே இருக்காது. இப்ப இருக்கிற கல்வி எப்படி இருக்கு? பைசா சம்பாதிக்கணும். அப்புறம் அதே மாரி கல்வி இருக்கிறதுனால வேற ஒண்ணும் ஒரு மாற்று முறையே இல்லாததுனால, ஐயோ! படிக்கணுமே அப்படின்னு படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில துறைக்கு மட்டும் முக்கியத்துவம் குடுத்திருக்கிறதுனால, அதுல தேர்ச்சி பெற முடியல அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாலே, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கெல்லாமும் போகுது. ஆனா இந்த விதமா எல்லா கல்வியும் நம்ம கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த அ மருத்துவத் துறையோ, இல்ல இன்ஜினியரிங்கோ அந்த மாரி தான் போகணுங்கிறது இல்ல. எந்த துறைக்கு வேணாலும் நம்மளை தயார்படுத்திக் கொண்டு, அதுல வேலைக்கும் போகலாம். இல்ல இன்னும் மேல்நிலையில படிக்கவும் படிக்கலாம். அப்புறம் அந்த துறையில தேர்ச்சி பெற்று, நமக்கு வேண்டிய முறையில வாழ்க்கையை நடத்திக் கொண்டு போகலாம். அதனால எந்த அளவுக்கு ஆழ்ந்து யோசிச்சிருக்கார் பாருங்க. எவரவருக்கு எக்கலில் திறமை ஆர்வம் இயற்கையாய் அமைந்துள்ளது. அது கூட பார்க்கணும். அதனால தான் இப்ப பெற்றோர்கள் தாங்க எத படிக்கலையோ அத குழந்தைங்க மேல திணிக்கிறாங்க. ஆனா குழந்தைங்களுக்கு சிலதெல்லாம் இயற்கையா வந்திருக்கும். இப்ப அம்மா, அப்பா பார்த்தோம்னா, ஒரு தூரம் இந்த சிவகுமார் சினிமா ஆக்டர் அவங்க பையன் சூர்யா சினிமா ஆக்டர். அவர் ஒரு அ இது நடத்துறாரு. அதுல நல்ல மார்க் வாங்கி மேல படிக்க முடியாத குழந்தைங்க யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்றாங்க. இப்ப இந்த குழந்தைங்களோட அம்மா ஒரு தரம் என்ன பண்ணியிருக்காங்க, சில பேரு என் குழந்தை இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. கேட்டுக்கிட்டாரு. இந்த குழந்தைங்க கிட்ட போய் கேட்டபோது, சில குழந்தைங்க சொல்லியிருக்காங்க, நான் ஆசிரியர் ஆகணும். நான் வேற துறையில போணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் பெற்றோர்கள் அவங்க மேலயும் தப்பு இல்ல. பெற்றோர்கள் ஏன் சொல்றாங்க? நம்ம தான் கஷ்டப்பட்டு குழந்தைங்கள படிக்க வச்சிருக்கோம். ஏற்கனவே ஏழ்மை நிலையில இருக்கோம். இந்த மாரி துறையில படிச்சா இன்னும் நல்லா சம்பாதிச்சு வசதியா இருக்கலாங்கிற எண்ணத்துல அவங்க சொல்றாங்க. ஆனா, அவங்க குழந்தைங்க மேல திணிக்கிற குழந்தைங்களோட ஆர்வம் என்ன? ஆசிரியர் ஆகணும்.
மருத்துவ துறையில நர்ஸ் ஆகணும், சமுதாயத்துக்கு ஒரு தொண்டு செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்திருக்கு. இது எங்கேருந்து வந்திருக்குன்னு தெரியாது. கருத்தொடரா வந்திருக்கலாம். இப்ப நான் ஆசிரியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா, எங்க தாத்தா, எங்க அம்மாவோட அப்பா ஆசிரியர். எங்க மாமா ஆசிரியர். எங்க அப்பாவோட அப்பா கல்வித்துறையில அவர் ஆபீசரா இருந்தார். அதுக்கப்புறம் எங்க கசின்ஸ் எல்லாம் டீச்சர்ஸ் தான். அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த துறையில எனக்கு ஆர்வம் வந்ததுனால, எங்க அப்பா, அம்மாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதே என் தம்பிக்கு அவர் இன்ஜினியர் ஆகணும்னு கம்பல் பண்ணாங்க. ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இன்ஜினியரிங் சைடுல போனதுனால. அப்ப அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் இருந்தது. ஆனா, நல்ல வேளை யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஜோசியம் சொல்ற மாரி, அருள்வாக்கு சொல்ற மாரி சொன்னார். உங்க பையனுக்கு இன்ஜினியரிங் சைட விட அக்கவுண்ட் சைடுல படிக்க வைங்க, நல்லா தேர்ச்சி பெற்று வருவான்னு சொன்னாங்க. அத நல்ல வாக்கா ஏத்துக்கிட்டு, எங்க தம்பிக்கு அது மாரி படிக்கிற லைன்ல குடுத்தா, எல்லாம் அவ்ளோ அழகா கிடுகிடுன்னு தேர்ச்சி பெற்று ஆடிட்டிங் படிச்சார். கம்பெனி செக்ரட்டரி படிச்சு இப்ப நல்லா இருக்கு. அப்போ குழந்தைங்க கிட்ட அவங்க என்ன துறையில படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட செலக்ட் பண்ண விடணும். அதுக்கு இந்த அடிப்படையான கல்விகள்லாம் இருந்தா அவங்களே செலக்ட் பண்ணுவாங்க. அந்த வழியில அவங்கள உதவி செய்யும். அதுக்காக தான் சுவாமிஜி என்ன சொல்றார்? பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்கள வளர்க்க வேண்டாம். எவ்வளவு ஆழ்ந்த எத்தனை திருப்பி திருப்பி அந்த இடத்துக்கு தான் வரும். பொதுவாக அறிஞர்கள் அவங்க வயது முதிர்ந்தவர்கள், அனுபவம் மிக்கவர்கள், அவங்க வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த குழந்தைங்களோட வாழ்க்கை பின்னாடி எவ்வளவு நல்லா இருக்கும். எப்படி இருக்கும்? அந்த பயனுள்ள கல்வி முறை எப்படி இருக்குங்கிறத சொல்றாரு பாருங்க. இயற்கையிலேயே விளைகின்ற துன்பம் எல்லாம் ஏற்க, பொறுக்க, இயன்ற மட்டும் போக்க, முயற்சியினால் இயற்கை இயல்பாம் சட்டத்தை முடிந்தவரை அறிந்து, இடம் பொருளுக்கேற்ப செயற்கை முறையில் எதிர்த்தும் ஒத்தும் வாழ சிந்தனையை செய்திறனை பண்படுத்தும் பயிற்சி உடலுக்கும் அறிவிற்கும் ஊட்டும் பயனுள்ள கல்வி முறை வகுக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு கல்வி முறை இருந்துச்சுன்னா எத்தனை விதமா எதிர்கொள்ள முடியும்னு சொல்றார் பிரச்சனைகளை. இயற்கையிலே ஏற்படக்கூடிய துன்பங்களை ஏற்று அதை பொறுத்து கொண்டு இயன்ற மட்டும் அந்த மாதிரி துன்பங்கள் இருந்து அதை போக்குவதற்கும் வேண்டிய பயிற்சிகளும் அவங்களுக்கு கிடைக்கும். முயற்சியினால் இயற்கை இயல்பாம் சட்டத்தை முடிந்தவரை அறிந்து, அப்புறம் இயற்கையில இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கணும். அதுக்கு கருவிகள் இருக்கிறதுனால ஏற்கனவே முன் தெரியுது. அதுக்கேத்த மாதிரி நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம். நம்மள பாதுகாத்துக் கொள்ளலாம். அதுக்கப்புறம் இடம் பொருளுக்கு ஏற்ப செயற்கை முறையில் அப்போ இந்த கருவிகள்லாம் மேம்படுத்தி அதெல்லாம் கொண்டு வரும்பொழுது, அப்போ நம்மளே நம்மள எப்படி பாதுகாத்துக்க வருது, அப்புறம் எப்படி ஒத்து வாழ வேண்டும். அதற்கு வேண்டிய சிந்தனையை செய்திறனை பண்படுத்தும் பயிற்சி உடலுக்கும் அறிவிற்கும் ஊட்டும் பயனுள்ள கல்வி முறை வகுக்க வேண்டும். என்ன ஒரு எண்ணம் பாருங்க, ஆழ்ந்த கருத்து. எல்லாரும் ஏத்துக்கிட்டா, உலகம் முழுக்க ஏத்துக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அடுத்த நிமிஷமே உலக சமாதானம் வந்துடும். மாட்டேங்கிறாங்களே. யார் இந்த இந்த ஞான களஞ்சியம் புத்தகம் படிச்சா அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிடும். வேற ஒண்ணுமே வேண்டாம். மனவள கலைக்கு வந்தா போதும். எவ்வளவு ஆழ்ந்த கருத்து எழுதியிருக்காரு பாருங்க. ஏதோ படிச்சோம் அப்படின்னா இப்ப இருக்கிற கல்வி எப்படி இருக்கு? வெறும் பணம் சம்பாதிக்கிறது தான். ஆனா இயற்கையா வர பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள முடியல. டவுன் ஆயிடுறாங்க. பைசா ஒண்ணும் இல்ல. எல்லா விதத்திலயும் என்ன பண்றாங்க? இஎம்ஐ. இந்த கம்பெனிஸ் வச்சுட்டு இருக்கிறது எல்லாம் வாஷிங் மிஷின் அது இதுன்னு நீங்க பாட்டுக்கு வாங்கிக்கோங்க. ரூ. 1 கட்டிட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது வேலை போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சூசைட் பண்ணிக்கிறாங்க, குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இல்ல கடன் வாங்கி அந்த கடன் அதிகமா போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்போ இயற்கை முறையாகவோ செயற்கை முறையாகவோ வரக்கூடிய துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை. அந்த அறிவுத்திறனோ சிந்தனை ஆற்றலோ இல்ல. எல்லாவற்றையும் பார்த்து ஒரு மயக்க நிலையில தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர, இந்த கல்வி முறை அவங்களுக்கு ஒரு சிந்தனை திறனை ஊக்குவிக்க மாரியோ, இல்ல பிரச்சனைகள் எதிர்கொள்ற மாரியோ, அந்த மாரி ஒரு மன உறுதியை, மனதிடத்தை கொடுக்கவில்லை. அதனாலதான் இந்த மாரி ஒரு கல்வி முறை
வர வேண்டும். இயற்கையா பிரச்சனை வந்தாலும் சரி, செயற்கை முறையில வந்தாலும் சரி, அதை எதிர்த்து அப்புறம் நம்மளை பாதுகாத்துக் கொண்டு ஒரு நல்ல சமுதாயத்தை அமைப்பதற்கு குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு கல்வி முறை வர வேண்டும் அப்படின்னுட்டு சொல்றார். அதனாலதான் எழுத்துக் கல்வி, தொழில் கல்வி, அதுக்கப்புறம் இயற்கை தத்துவ விளக்கங்கள், ஒழுக்க பழக்க வழக்கங்கள். இது எல்லாமே அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. 10 வயதாவதற்குள் எழுத்துக் கல்வி, பயிற்சி எல்லாம் குழந்தைகளுக்கு முடியும். வாழ வித்தை பலவும் பயில மேலும் 10 வருடங்கள் ஒதுக்கிடுவோம். உலகில் உள்ள அத்தனை தேசங்களிலும் மாறி மாறி அவரவர்கள் தொழில் பயில இடமாய்க் கொள்வோம். இத்தகைய கல்வி முறையால் யாவருக்கும் இவ்வுலகம் பொதுவென்ற உண்மை காண்போம். மேலும் படிக்கணும்னா ஒரே இடத்துல கூட படிக்க வேண்டாம். வேற நாட்டுக்கு போய் கூட படிக்கலாம். உலகத்தை சுத்தி வரலாம் அப்படின்லாம் அவர் எழுதியிருக்கார். எவ்வளவு ஆழ்ந்த கருத்து பாருங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா அந்த 10 வயசுக்குள்ள எப்படி இருக்கணும், 20 வயசுக்குள்ள எப்படி இருக்கணும்னு அதுக்கு வேண்டிய கல்வி முறையை இதெல்லாம் வகுத்து கொடுத்தாக்கா நிச்சயமா இப்ப இருக்கிற குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு கல்வி முறையை கொடுத்து, அங்க சில பேர் அந்த குழந்தைகள் அனாதை குழந்தைகள், பெற்றோர் இல்லாத குழந்தைகள், இல்ல வந்து வளர்க்க முடியாத ஏழ்மையில இருக்கிற குழந்தைகள் எல்லாம் இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டு அந்த குழந்தைகளுக்கு இப்படி எல்லாம் கல்வி கொடுக்கும்போது இத பார்த்து நல்ல நிலையில இருக்கிறவங்களும் அவங்க குழந்தைங்களை வளர்ப்பதற்கு அங்க கொண்டு விடுவாங்கன்னு அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் முன்னாடி எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க உங்க குழந்தைங்களை பெற்றோர் வளர்க்கவே தேவையில்லை. இந்த மாதிரி இடத்துல கொண்டு விட்டாலே போதும். அப்புறம் தன்னோட குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு நல்ல நிலையில வாழறாங்கன்னா அதை விட ஒரு பெருமை என்ன வேணும்? எவ்வளவு அருமையான கருத்துக்கள் பாருங்க. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.